ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் காலை வேளையில ஒரு வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரேல் எல்லோரும் அறியும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்கிற நல்ல வார்த்தை. எதற்காக இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால், மோசே மரித்த பின்பு லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஆண்டவர் யோசுவாவை தலைவனாக ஏற்படுத்தினார். ஒரு தலைவனை ஜனங்கள் எல்லாரும் மதிக்க வேண்டும், அல்லது தலைவன் சொல்வதை கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக தான் நான் மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் யோசுவாவை மேன்மையாய் வைத்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களை ஒரு தலைவனாக, உயர்ந்தவனாக மேன்மைப்படுத்த வேண்டுமானால், உங்களை பார்த்து மற்றவங்க பரியாசம் பண்ணவங்க, நிந்தித்தவர்கள், அவமதித்தவர்கள் உங்களை மதிக்க வேண்டுமானால், உங்களை ஆண்டவர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உயர்த்தும் பொழுது அவர்கள் உங்களை மதிப்பார்கள். அல்லது உங்களுடைய வார்த்தைக்கு விலை உண்டாயிருக்கும். இன்றைக்கு ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, எல்லாரால் நான் பகைக்கப்படுகிறேன், எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, அவமதிக்கிறாங்க, அற்பமாக என்றாங்க என்று சொல்லி ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? ஒரு நாள் வரும் பாருங்க, அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களை உயர்த்தும் பொழுது நிச்சயமாக அவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள். கர்த்தர் யோசுவாவை உயர்த்தினார். எனவே அந்த ஜனங்கள் யோசுவாவுடைய சொற்படி கேட்டு செயல்பட்டார்கள். கர்த்தர் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். சகோதரர்கள் பழித்தவர்கள், பொல்லாப்பு செய்ய தீவிரித்தவர்கள் எல்லாரும் அவனை வணங்கும்படியாக கர்த்தர் அந்த தேசத்துல, எகிப்து தேசத்துல அதிபதியாக யோசேப்பையும் கர்த்தர் உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள். எங்கேயோ கொண்டு போய் ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறதல்ல, நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் பணிபுரிகிற இடத்துல, உங்கள் குடும்பத்தில், உங்கள் சமுதாயத்தில், உங்கள் தெருவில், உங்கள் ஊரில், உங்கள் பட்டணத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஒருவேளை வேலை பார்க்கிற இடங்களில் உங்களை அற்பமாக உயர் அதிகாரிகள் எண்ணிக்கொண்டிருப்பார் என்றால், நிச்சயமாக ஒரு நாள் வரும், உங்களையும் ஆண்டவர் உயர்த்தி ஒரு அதிகாரியாய் மேன்மையாய் வைப்பார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த நாட்களில் தேவனை மகிமைப்படுத்துங்க. சோர்ந்து போகாதீங்க, தைரியமாய் செயல்படுங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை இந்த நாள் முழுவதும் நீங்க சொல்லி பாருங்க. ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்துவார், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் சிறந்திருப்பேன் என்று சொல்லிக் கொண்டே இருங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.